நண்பர்களே, வெந்து தணிந்தது காடுங்கிற மாதிரி வெக்கன்னு புலம்பி தீக்கிற மறுநாள் எப்படியாவது மழை வந்துருது. மழைய வேடிக்கை பார்த்துக்கிட்டே சோத்து கூடல சேர்த்து வச்சு திங்கிறதுக்கு நான் சிக்கன் ரோஸ்ட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்த்துருவோம். அதுக்கு முதல்ல சிக்கனை மசாலா பிரட்டி வைக்கணும். அப்புறமா மசாலா ரெடி பண்ணணும். மல்லி, பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, ஸ்பைசஸ், அப்புறம் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா செவக்க வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இன்னும் ரோஸ்ட்டுக்கான வேலையை ஆரம்பிப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் தூவி விட்டு நல்லா செவக்க வதக்கிக்கிடணும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா பச்சை வாசனை போக கிண்டிட்டு இறச்சியாக சேர்த்துக்கணும். மசாலா பரட்டி வச்சது உப்பு, மிளகாய், மஞ்சள் தூள், எலுமிச்சை சேர்த்து மசாலா பரட்டி வச்சுருந்தேன். அதை தட்டி கிண்டிட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துட்டோம் போல இருக்குது. தட்டின தட்டில் ஒன்றோட எல்லாம் கமந்ததை கிண்டி எடுத்து பரட்டல் விட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஃபைனல் டச்சாக நீட்டமாக பெரிய உள்ளியை அரிஞ்சு சேர்த்துக்கிடுங்க. இந்த ரோஸ்ட்டுக்கு ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெரிய உள்ளி தான். அதனால் பெரிய உள்ளி மட்டும் சேர்க்காம இருந்துடாதீங்க. சேர்த்து போட்டு இறச்சியாக உள்ளியும் கிண்டி வதக்கி அரைப்போட எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நான் எதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு வற்புறுத்தவே மாட்டேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்களே மறந்துடுவீங்க. பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.